இஞ்சாலி பக்கம் காங்கேசன்துறைக்கு போகிற வீதி, அதனுடைய மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 180 மீட்டர் தூரத்தில் தெல்லிப்பளை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மதவடி ஒழுங்கேக்க தான் இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் இந்த காணிக்கு வருவதற்கும் போவதற்குமான பாதை. நல்ல அகலமான பாதை தான் இந்த காணிக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிவப்பு கலர் தகரம் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த 3 பரப்பு காணியும் தான் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியில் சரியான அமைவிடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெல்லிப்பளை சந்தையிலிருந்து வடக்க முன்னாக, அதாவது கேகேஎஸ் பக்கமாக ஒரு 180 மீட்டர் வந்தோம் அப்படி என்று சொன்னால் வலதுகை பக்கமாக மதவடி லேன் அப்படி என்று சொல்லி ஒரு வீதி போகுது. அந்த வீதியில் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் 180 மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 3 பரப்பு காணிக்கு வந்து கொள்ள முடியும். இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக காணியின் அளவு திட்டம் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பரப்பு காணி. இந்த காணியை நீங்கள் 2 அடிப்படையிலையும் வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக 3 பரப்பையும் ஒரே அடியாக வாங்குற அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். 1.5 பரப்பாக பிரித்து 2ஆக வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளருக்கு 2க்குமே சம்மதம். இந்த 1.5 பரப்பு காணியில் முன் துண்டில் வடக்கு வாசல் வீட்டுக்கான நிலையம் எடுத்துருக்கு, அதாவது வீடு கட்டுவதற்கான நிலையம் எடுத்திருக்கு. அதே போல் வீட்டுக்குரிய அப்ரூவலும் எடுத்திருக்கு. இந்த காணியை நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்ரூவல் ஏற்கனவே எடுத்திருக்கிறபடியாக நீங்கள் வீட்டை கட்டிக்கொள்ள முடியும். பிரதேச சபையின் அப்ரூவல் இப்போதைய ஓனர் எடுத்து வச்சிருக்கிற. யாராவது வீடு கட்டுற தேவைக்கு அப்படி என்று வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ரூவலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த 3 பரப்பு காணியும் சரியாக எல்லைப்படுத்தப்பட்டிருக்குது. தூண் போடப்பட்டு, கான்கிரீட் தூண் போடப்பட்டு சரியாக எல்லைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த 3 பரப்பு காணியும் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கிட்ட இருக்க கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு குழாய் கிணறு வெட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய, குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கு தான் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 3 பரப்பு காணியும் இருக்குது. பிரதான கேகேஎஸ் வீதியிலேருந்து 180 மீட்டர் தூரம் அப்படி என்றபடியாக யாராவது வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு இந்த காணி மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கே தெரியும். இந்த காணி ஒரு வறுமையான காணியாகத்தான் இருக்குது. எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. நீங்கள் வாங்கினீங்கள் அப்படின்னு சொன்னால் உடனடியாகவே நீங்கள் வீடு கட்டுற வேலைகளை செய்து கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த காணியின் லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படி என்று சொன்னால் கூகுள் அமைவிடம் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக இதை கிளிக் பண்ணிங்க அப்படி என்று சொன்னால் கூகுள் லொக்கேஷன் ஊடாக இந்த காணியின் சரியான அமைவிடத்தை நீங்கள் மேப் ஊடாக பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல், இந்த காணியை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் விலை விவரம் உட்பட நீங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட கழிச்சு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 3 பரப்பு காணியை மொத்தமாகவோ அல்ல 1.5 பரப்பாக பிரித்தோ நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோர் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த விளம்பரப்படுத்துகின்ற தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளை, ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்களோ இல்லை சட்டத்திறனையூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.